எப்பொருள் அஹ், யார் யார்வை கேட்பினும் எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் இயத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காங்க. ம், சரிங்க. ஒரு மாசம் ஆலோசனை. ஏதோ ரத்தத்துல ஏதோ பிரச்சனை, ரத்தம் கெட்டு போயிட்டானே எல்லா நோய் வருது, ஏதோ வந்திருக்காங்க. அவங்க ஒரு மாசம் அவங்க ஆலோசனை கொடுக்க வேண்டியதுதான். பேரு செங்கோதைன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி சேர்ந்தா உங்களுக்கு புத்தகம் அனுப்பப்படும். அவங்க 3500 ரூபா கட்டியிருக்காங்க. 3500 ரூபா கட்டி சேர்ந்திருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு ஒரு மாசம் இதை பத்தி ஆலோசனை வகுப்பு நடத்தப்படும். அவங்களுக்காக திருப்பி நம்ம என்ன பண்ணணும், பேசிக்க வேண்டியதுதான். காலையிலேயே ஒரு வகுப்பு நடத்தி பேசியிருக்கேன். ஆரம்பத்தில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க செய்தியெல்லாம் அனுப்பிச்சி வச்சாச்சு. எல்லாமே வழக்கம் போல செய்திகள் அனுப்பிச்சாச்சு. பல முறை படிக்கணும். இந்த அடிப்படை குறிப்புகளை அனுப்பிச்சாச்சு. ஒன்றாம் நமக்கு வந்து 5ஆம் பாடம் அதில் இருக்கிற சொல்ல விண்வெளியிலிருந்து சக்தி வருது. அது எல்லாம் நோய் தான். நோய் இல்லாத யார் இருக்காங்க? எல்லாம் நோய் தான். எல்லாம் மனநோய் தான். திக்க வேண்டியது. மனிதனா பிறந்தவன் நோய்க்கு அப்புறம் ஆட்பாட்டு தான். மனிதனா பிறக்க போற பல நோய்களுக்கு ஆட்பட்டு சித்திரவதைப்பட்டு தானே சாகுறான். விலங்குகளுக்கு மட்டும் தனித்தன்மை. அது வந்து தனக்கு தேவையானதை அது பண்ணிக்குது. அதுக்கு எந்த முன்னேற்றம் கிடையாது. நம்ம அதை பத்தி பேச முடியல. இந்த முன்னேற்றம் அடைகிற மனிதனுக்கு இவ்வளவு தடைகள். அது உடல் 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 உடலா, அது மனமா, யாராவது ஒன்று மனம் பாதிக்குதுங்கிறான். தன்னைத்தானே பாதிச்சுக்கிறது எல்லாமே இவனுக்கு தான். கேட்டால் முன்னேறிய அறிவை கொடுத்து, முன்னேறிய மனதை கொடுத்து, மன வலிமையும் கொடுத்து, அறிவு வலிமையும் கொடுத்து, அதில் குழப்ப நிலையை கொடுத்து, யார் சொல்றது என்னன்னு தெரியாம, ஏன்னா தனக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் ஒன்றும் அவன் கவலைப்படுறது இல்லை. தனக்கு பிரச்சனை வரும்பொழுது ஐயோ ஐயோன்னு கத்துறான். தனக்குன்னு ஒரு சிக்கல் வரும் பொழுதும் ஐயோ அதுக்கு வழி இருக்கான்னு பாக்குறியா? அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன் வழி வரும் பொழுதும் சிந்திப்பீங்களான்னு கேட்கறேன். அதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதானே? ஒரு 15-16 வயசுல சிந்திக்க வேண்டியது தானே நமக்கு என்னென்ன வரும்னு. எல்லாம் ஆட்டம் போடுறதுதான். எல்லாமே ஆட்டம் எல்லாரும் பெரிய அந்த ஆட்டம் போடுற வரையில அழுகி போற வரைக்கும் ஆட்டம் போடுவானுங்க. அழுகி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆரம்பத்திலேயே இது சரி செய்யணும். அடிப்படையில் சரி செய்யணும். 15 வயசுலயே சரி செஞ்சிடணும். இப்படித்தான். உணவு பழக்கத்தை அறவே 15 வயசுக்கு அப்புறம் சுத்தப்படுத்துற பயிற்சி கொடுத்து அறவே நிறுத்தி பீசை பிடுங்கி விட்டணும். பிடுங்கி இப்படி இயற்கையிலே வாழ்ற மாதிரி தைரியம் கொடுத்தா மட்டும்தான் அது அடிப்படையில் சரி செய்யறத ஒன்றும் பண்ண முடியாது. மக்களை எந்த வகையில முன்னேற்ற வேணுங்கிறது ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா? ஜனநாயகத்தின் தூண்கள் முக்கியமா 3 சொல்லுவாங்க. 4வது வந்து தகவல், 3 வந்து சட்டத்தை இயற்றுவது, 2 வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, 3 வந்து மன்றங்கள், வழக்காடு மன்றங்கள், அதாவது வழக்காடு மன்றங்கள், நீதிமன்றங்கள். 4 வந்து தகவலை எடுத்துட்டு போறது. இன்னைக்கு தகவல் எடுத்துட்டு போறத பயங்கர வேகத்துல போயிட்டு இருக்குது. ஒருத்தர் மூச்சு விட்டா கூட அந்த நாட்டுக்கு போய் இத்தனை நாடு மூச்சு விட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தகவல் வந்துருச்சு. அதாவது இதெல்லாம் காட்டிலும் இப்படிங்கிறதுக்குள்ள அங்க போயாச்சு. தகவல் தொடர்பு இப்ப மிக மிக தகவல் தொடர்பு நுட்பம் வந்து மிக மிக அவசியமாயிடுச்சு. எது இல்லையா இதெல்லாம் இருக்க முடியாது அவனால. அதாவது தகவலை பார்க்காம அது எதுக்கோ பயன்படுத்துறான். ஆனா தகவல் தொடர்பு சாதனம் இல்லைன்னா மொத்தமா இவனுக்கு என்ன ஆயிரும்? இப்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் இவனுக்கு. இந்தியால தகவலை பத்தி போகவே மாட்டாங்க. தகவல் பெறணும்னா இன்னும் செய்தித்தாள் படிச்சாகணும், அல்லது அந்த காலத்துல நூலகத்துக்கு போய் ஆகணும், அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். இதை விட்டு அவனுக்கு தகவல் தெரியாது. தகவல் அது பொய்யா உண்மையா தெரியாது. அந்த தகவல் கூட பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறப்போ அது உண்மையா பொய்யா எவனோ எழுதி வச்சது உடனிட்டு வர வேண்டியதுதான். அதை வாங்கிட்டு வெள்ளைக்காரன் சொல்ற மாதிரி மதிப்பெண் வாங்கிட்டு முட்டாளா வெளியே வர வேண்டியதுதான். அதுல என்ன சொல்ற, கடைப்பிடிச்சு பார்க்கற வேலையை அவசியம் கிடையாது. மதிப்பெண் வாங்கிட்டு அறிவாளி. இப்படித்தான் நம்மளை கோமாளி ஆக்கி இருக்காங்க இந்த 400 வருஷமா. வெள்ளைக்காரன் நம்மளை கோமாளி ஆக்கி விட்டு போயிட்டான். அந்த கோமாளி இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் நம்மளை கோமாளி ஆக்குறாங்க.
இப்போ இதை எதுல வணிகம் வருதுன்னு பார்க்கறான், எதுல காசு வருதுன்னு பார்க்கறான். தகவல் தொடர்பு சாதனம் வைத்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். தகவல் தொடர்பு சாதனம் என்பது அது வந்து முழுக்க 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 எங்க போயிடுச்சுன்னா பொருள் சம்பாதிக்க போயிடுச்சு. நம்ம மாதிரி இருக்கிற ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, புத்திசாலியா இருக்கிறவன் நல்ல தகவலை தேடிக்கிறான். 99 பேரு தவறான தகவலை தேடிக்கொண்டு முடிச்சு போயிடுறான். நாம நல்ல தகவலை தேடுகிறோம், அறிவியலை நல்லதுக்கு பயன்படுத்துறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், எளிய வழி. நமக்கு வந்து நோய் தான் பிரச்சனையே. எதுவா இருந்தாலும் சரி, நோயற்ற வாழ்வு குறைவிட்ட செல்லம். அதுக்கு என்ன வழி? கடைசியிலையா எல்லாம் ஓடுறான் வர்றான், இன்பத்துக்காக ஓடுகிறான், குடும்ப நடத்த ஓடுகின்றான், பொருளிட்ட ஓடுகின்றான், வீடு கட்ட ஓடுகின்றான், வண்டி வாங்க ஓடுகின்றான், ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஓடிக்கிட்டே தான் இருக்கிறான். கடைசியில் எங்கடா சிக்கிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு தீர்வு காண்றான். கடன் வாங்குறான், அது வாங்குறான், இதை வாங்குறான், கடன் வாங்கி எல்லாம் பண்றான். கடன் வாங்கினா அவன் முடிஞ்சான். அவன் எவன் ஒருத்தன் கடன் வாங்குறானோ அவன் அதோ கதி தான். கடன் வாங்கிட்டாவே முடிஞ்சு போச்சு, அவனால் கட்டவே முடியாது. அவன் ஆசை வந்துரு, கடைசி நோய் வந்துரு. ஆசை ஆசை அளவில்லாத ஆசை. ஏதா அந்த காலத்துல வந்து பார்த்தா நிலத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. அந்த காலத்துல நிலத்துக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. 10 ஏக்கர் 100 ஏக்கரா இருக்கும், அது பாட்டுக்கு ஒழுங்கு ஓடிட்டு இருப்பான். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. அந்த நகரங்கிற பேர்ல மாயை வந்த உடனேயே 1 சென்ட் நிலமே 1 லட்சத்துக்கு போகுது. அப்புறம் என்ன பண்ற? அப்ப வந்து ஒரு 10 ஏக்கராவே 1 லட்சத்துக்கு வாங்குவாங்க. அப்பெல்லாம் அதுக்கு மதிப்பு இல்லை. இன்னைக்கெல்லாம் நகர பக்கம் ஒரு இடம் கூட வாங்க முடியாது. மூச்சு விடுறதுக்கே இடம் கிடையாது. இப்ப எங்க போய் இடம் வாங்குறது? 1 சென்ட் 1 கோடிங்கிற 1 லட்சங்கிற 10 லட்சங்கிற எங்க பண்றது? அந்த மாதிரி தப்பு தான். அதுவும் வியாபாரம் ஆயிடுச்சு. எல்லாமே ஒன்றும் பண்ண முடியாது, வியாபாரம் ஆயிடுச்சு. ஆமா. அதனால நீங்க நிலம் வச்சிருக்கிறவன்லாம் பெரிய ஆள். நிலம் வச்சிருக்கிறவன்லாம் ஒன்றும், நிலம் என்பது ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான இடம் தான். நிலம் என்பது மனிதன் வாழ்வதற்கான இடம், அவ்வளவுதான். அவன் அங்கிருந்து பழகிட்டான அவன் அடிமை ஆயிடுவான். அவன் நல்ல ஆரோக்கியமா இருக்கா, நல்ல காற்று இருக்குதா, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. சுத்தி முத்தியும் பார்க்கறான். போலி வசதிகளை நம்புறான். போலியே வசதி இருக்குதா, எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்குதா அப்படி நினைக்கிறேனே தவிர, நமக்கு ஆரோக்கியமான காற்று இருக்குதா, இடம் விசாலமா இருக்குதா அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. கக்கு ஸ்கூலில் இருந்தா கூட அது ஆனந்தம்ங்கிறான், கழிவறையில இருந்தாலும் அது ஆனந்தம்ங்கிறான். அப்படித்தான் மனிதனோட நிலைமை இருக்குது. கழிவறை மேலே உட்காந்து இருக்கிறான், கழிச்சடை சாக்கடை போயிட்டு இருக்குது, அந்த வீடு தான் நல்ல வீடுங்கிறான். அவனுக்கு சுகாதாரமா வீடு கட்டி கொடுத்தா கூட எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்கிறான். ஏன்னா அதுல இருந்து நான் பழகிட்டேங்கிறான். இதுல இருந்து எல்லாத்துக்கும் இப்ப எனக்கு வந்தாலும் அப்படித்தான். நானும் அந்த மாதிரி மனநிலையில இருந்து அப்படித்தான் நானும் சொல்லுவேன். இப்ப நான் காற்றோட்டம் உள்ள இடத்துல உட்காந்துருக்கிறேன். எனக்கு வந்து காற்றோட்டம் இருக்கணும், அகலமா இருக்கணும், எனக்கு வந்து விசாலமா இருக்கணும், இடைவெளி இருக்கணும், 100 அடி 500 அடி இடைவெளி இருக்கணும். அப்பதான் எனக்கு மனிதனுக்கு ஆரோக்கியமான வெளிச்சம் வேணும், ஆரோக்கியமான காற்று வேணும், ஆரோக்கியமான தண்ணி வேணும். இந்த 3 தானே. இதெல்லாம் இல்லாமையே எனக்கு வந்து நான் வந்து சாக்கடையில தான் இருப்பேன். அது எனக்கு உதவி செய்யணும்னா எப்படி செய்வாங்க? அரசாங்கம் ஒன்றும் பண்ண. மக்கள் தொகை பெருக 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 வேறு இடம் விட்டு நகர்ந்து தான் போகணும். அரசாங்கம் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாது. அரசாங்கம் நேரம் நீதிமன்றத்துக்கு போயிட வேண்டியதுதான். அவன் என்ன சொல்லுவான்? இடைஞ்சிறக்கிறதுல இடியும்பான். கேட்டா நான் 30 வருஷமே இந்த இடத்துல இருக்கிறேன், 30 வருஷம் நான் பட்டா வாங்கி வச்சியா, இல்லை இந்த இடம் வாங்கி விலைக்கு வாங்கினியா? அதுவும் கிடையாது. என்னது? விலைக்கும் வாங்கல, பட்டா வாங்கி வைக்கல. விலைக்கும் வாங்கல, பட்டா எதுவும் இருக்காது. ஏன்னா இடிச்சு போட்டேன். அப்புறம் என்ன பண்றது? அப்ப நீ வசதி வேணும்ப, அந்த இடத்துல போறதுக்கும் வழி இருக்காது, நடக்கிறதுக்கும் வழி. ஆனா அந்த இடத்துல கொண்டு எனக்கு தட வசதி வேணும்ப. நடக்கிறதுக்கே தடம் இருக்காது, வண்டி வரதுக்கு தடை வேணும்னு கேட்பேன். நடக்கிறதுக்கே தடம் இருக்காது, வண்டி வரதுக்கு தடை வேணும். வண்டி வரதுக்கு தடம் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்னதான் இதுதான் அந்த மனிதனுடைய இந்த மந்த புத்தின்னு பேரு. இது எல்லா நாட்டிலையும் இருக்குது. எல்லா அமெரிக்காலையும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஒரே வழி, பறந்து போய் கிராமத்துல வாழ்றதான். பறந்த இடத்துல போகணும். அங்க போய் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கல அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள நமக்கு தோல்வி அடைஞ்சிருவாங்க. சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அமைக்கிறது தான் இயற்கை சட்டம். எல்லா விலங்குகளுமே சுற்றுச்சூழலுக்கு தகுந்த தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும். மனிதனும் அப்படித்தான், சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கணும். இது நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, நான் கழிவறையில தான் உட்காந்துருப்பேன், சாக்கடையில உட்காந்துருப்பேன் அப்படிலாம் பேச முடியாது. நீ அந்தந்த
பிரச்சனை வந்து தாங்கித்தான் தீரணும். எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை இல்லாத உலகத்துல யார் இருக்கிறாங்க? சிக்கலை தீர்ப்பதற்கு வழி என்னன்னு கேட்கணும். சிக்கல்ல உட்கார்ந்துட்டே சிக்கல் எடுக்க முடியாது. சிக்கலை வெளியிருந்துதான் கவனிக்கணும். சிக்கலை எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வந்துதான் தீரும். இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல எல்லா இடத்துலயும் வீட்டை அடிக்கிறாங்க, காட்டை அடிக்கிறாங்க. அது வந்து வழி நீர் தடத்தை அடைச்சோம்னா என்ன பண்ண முடியும்? அடைச்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதுல வந்து பெரிய பணக்கார கட்டடத்துல விட்டுருவானுங்க. ஏழை அவனும் சிக்கல் தான் மாட்ட போறான். எல்லாரும் சிக்கல்ல மாட்ட போறாங்க. பணக்காரனா மட்டும் என்ன 10,000 வாழ்ந்துடுறானா? என்ன பணக்காரன்? ம்? இப்படித்தான் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். ஆக நாம் வந்து இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா வாழ்வது தான் நமக்கு மிகப்பெரிய ஆரோக்கியமா வாழ்வது நமக்கு மிகப்பெரிய செல்வம். செல்வம்ங்கிறது அது உணரணும். அது வந்து இப்ப நம்ம பேசுறோம் சரியா? இதை பற்றி நம்ம பேசும்போது நம்ம 20ஆம் பாடத்தை எடுங்க. 20ஆம் பாடத்துல 20ஆம் பாடம் நினைக்கிறேன். ஆ, 20ஆம் பாடத்துல நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவுக்காக, அதாவது உணவுங்கிற மாதிரி ஆரோக்கியத்துக்காக, ஆரோக்கியம்னா 3 வகையான ஆரோக்கியம். அடிப்படை 2 ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்கலாம். உடல் சம்பந்தமான ஆரோக்கியம் நமக்கு புரியுது, மனம் சம்பந்தமான ஆரோக்கியம் புரியுது. மனம் கெட்டு போச்சுன்னா உடல் கெட்டு போச்சுங்கிறான், உடல் கெட்டு போச்சுன்னா மனம் கெட்டு போச்சுங்கிறான். இது போக மூணாவது வந்து ஆன்மான்னு ஒண்ணு சொல்றான். அது இருக்கட்டும், முதல் 2 பத்தி பேசுவோம் சரியா? ஆக அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனம் இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி உடல் இருக்குது. நம்ம யாருக்காக நம்ம வந்து உடம்பை கெடுத்துக் கொள்ள முடியாது, யாருக்காக நம்ம மனதை கெடுத்துக் கொள்ள முடியாது. நாம் நம்ம உடலை காப்பாற்றுவதும் நம் மனது என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். உங்களுக்காக நான் வந்து ஊசி போட்டுக்க முடியும். நீங்க கஷ்டப்படுறீங்கிறதுக்காக உங்க காலில் முள்ளெரிச்சுங்கிறக்காக எங்க காலில் முள் எடுக்க முடியாது. அவரவர் காலில் முள்ளேறினா அவங்க முள் எடுத்துக்கணும். அதுதான். அப்ப அப்படின்னா இயற்கையினுடைய வேலை என்ன? இப்ப இயற்கை தான் எல்லாம் படைச்சுங்கிறீங்க. இயற்கைக்கு பேர் இன்னொன்னு ஏதோ பேர், மதம் சொல்றதெல்லாம் பேர் வச்சுக்கிறீங்க. மதத்துக்கும் இயற்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. இயற்கை வேறு, மதம் வேறு. இயற்கைக்கு மதத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த மதம் என்பது மனதினை முன்னேற்றாததான். மத நம்பிக்கை அது ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை தான். மத நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை தான். எப்படி உணவு என்பது ஒரு மூட நம்பிக்கையோ, சடங்கு மூட நம்பிக்கை தான். எல்லாம் மூட நம்பிக்கை தான். மனிதனை முன்னேற்றாதது எல்லாமே மனிதனுக்கு விடுதலை தராத எதுவுமே மூட நம்பிக்கை தான். மனிதனுக்கு விடுதலை தராத, அதாவது மனிதனை எதா இருந்தாத்தான் என்ன, பெற்றவரா இருந்தாத்தான் என்ன, அது தாய் தந்தையா முன்னோர் ஏதாவது ஒரு மனிதன் வந்து எல்லா வகையிலும் அவன் வந்து வழிகாட்டுறதா இருக்கணும். எல்லா வகையிலும் அவனுக்கு விடுதலை பெற உணர்வு அவனுக்கு வரணும். அவன் வந்து சமுதாயத்துக்கு நல்லவனாக இருக்கணும், குடும்பத்துக்கு நல்லவனாக இருக்கணும், தனக்கு நல்லவனாக இருக்கணும். தனக்கு நல்லவனாக இருக்கணும், அப்புறம் குடும்பத்துக்கு நல்லவனாக இருக்கணும், அப்புறம் நாட்டுக்கு நல்லவனாக இருக்கணும், உலகத்துக்கு நல்லவனாக இருக்கணும். இதுதான் அவனுக்கு விடுதலை. விடுதலைன்னு சொல்லிட்டு கண்டபடி ஆடுறது, கண்டபடி குதிக்கிறது, ஏதோ தத்துவத்தை பேசிட்டு அதிகாரி மாதிரி நடிச்சுக்கிறது, இதெல்லாம் கிடையாது. கூத்தாடிகளை பார்த்து ஏமாறுற வேலை இருக்க முடியாது. கூத்தாடிகளை பார்த்து ஏமாறுறது, உணவு வியாபாரிகளை பார்த்து ஏமாறுறது, தொலைக்காட்சியில வரக்கூடிய உணவுகளை பார்த்து ஏமாறுறது, கடையில விற்கிற உணவை பார்த்து ஏமாறுறது, தான் உணவு செஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது, எனக்கு உணவு சமைக்க தெரிஞ்சு சொல்லிட்டு தின்னுக்கிறது. உணவு திங்கிறவனுக்கு ஆரோக்கியம் தெரியணுமே இல்லையா? அப்புறம் உணவு எனக்கு சமைக்க தெரியும்னா அப்புறம் அந்த உணவுக்கு நமக்கு என்ன ஆரோக்கியம் கேட்கணுமே இல்லையா? அது கேட்கறது இல்லை. கடைசியில தின்னு போட்டு கடைசியில் எங்க போய் கேட்கற, ஒண்ணுமே தெரியாத முட்டாள்கிட்ட போய் வைத்தியம் பார்க்கறேன். ஒண்ணுமே தெரியாத முட்டாள்கிட்ட போய் வைத்தியம் பார்க்கறேன். அவன் என்ன பண்றான்? அவனுக்கும் தெரியாது, அவனுக்கும் வைத்தியம் தெரியாது, ஆரோக்கியமா அவனுக்கு தெரியாதே. ஆரோக்கியம் தெரிஞ்சிருந்தா கொடுத்துருவாட. இதோட வந்து பாரு, வாங்கிட்டு போறியா, அதான் வாங்கிட்டு போற, ரைட்டு, இதோட நீ வந்துடாத, அவனுக்கு ஆரோக்கியம் வரும். அவனும் சொல்றது இல்லை. சாகிற வரைக்கும் அப்படின்ட்டு போயிடுறான். சாகுறது நாய் போச்சு, திருப்பி அந்த கேள்வி வருது, ஏன்னா சாகுறது நாய் போச்சு, நீ எதுக்கிட்ட எனக்கு மருந்து கொடுக்குறேன்னு கேட்கணும். அதையும் கேட்கறது இல்லை. அப்ப அவனும் வாழ போறது இல்லை. மருந்து கொடுக்கறனும் ஆரோக்கியம் வாழ, மருந்து கொடுக்கறனும் ஆரோக்கியம் வாழறது இல்லை, மருந்து வாங்குறனும் ஆரோக்கியம். அப்ப மொத்தத்துல 2 பேரும் முட்டாளாத்தான் இருக்கான். 2 பேருமே முட்டாளாதான் இருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணோம்னா, நமக்கான ஆரோக்கியம், ஏன்னா வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் உடல் நலம்.
உடல் நலம், உடல் நலத்தோடு இன்னொரு நலம் இருக்குது, அதுதான் மனநலம். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது அடிப்படையில் தெரியாதனால ஏற்படுது. அப்ப இயற்கையை மறுபடியும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுதான். ஏப்பா மறுபடியும் பிறந்தோம், முடிவு என்ன, முடிவு சாவா, சரி சாவு ஏன் வருது, இப்படி எல்லாம் கேட்கணும். அது எப்ப வருதுன்னா, கெட்டு குட்டிச்சவரானதுக்கு அப்புறம் சட்டி சுட்டதாடா கை விட்டதாடா, சட்டி சுடும் பொழுதுதான் இது வருது. எல்லாரும் இந்த தப்பு பண்ணுவாங்க, எல்லாருமே இந்த தப்பு பண்ணிட்டே தருவாங்க. அதாவது சிலருக்கு தாங்க அது வருது, மற்றவன் பூரா பட்டு தான் திருந்துறான். அத்தனை பேரும் பட்டு தான் திருந்துறான், பட்டு திரு பட்டு தான் திருந்துறான் இல்ல. அதாவது எப்பவுமே வந்து பட்டை சிறுவர் சொல்லுவாங்க, பட்டை தான் புத்தி வரும். என்ன சொன்னா இவன் தத்துவம் பேசுறான், இவனுக்கு வந்தாதான் தெரியும்பா. அந்த மாதிரி தான் எதுவுமே அப்படித்தான், பட்டு தான் திருந்துறான். இந்த பட்டு திருந்துறது கூட நல்ல ஆழமா, அந்த ஆழமா புரிஞ்சுக்கணும், ஏன் அப்படி வந்துச்சு, சரி நிரந்தரமா வராம இருக்குமா. இப்ப பட்டு திருந்தது சரிதான், அது நிரந்தரமா அந்த பிரச்சனை வராம இருக்குமா. இப்ப ஒரு பொருள் வாங்கினோம்னா, ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்க, இது 5 வருஷத்துக்கு வருமா, எனக்கு இதுக்கு கேரண்டி இருக்கா, இதெல்லாம் கேட்கறீங்களா இல்லையா. அப்புறம் அதே மாதிரி மருந்து சாப்பிட்றப்ப இதெல்லாம் தீருமா, இது எத்தனை, இது இப்போ 100 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டேன், எனக்கு 1000 நாளைக்கு நோய் வராமல் இருக்குமா. இந்த மருந்து இப்படி வாங்கிட்டேன், 1000 ரூபாய் வாங்கி சாப்பிட்டேன், இனி 1000 ஆண்டுக்கு நோய் வராமல் இருக்குமா. அந்த கேள்வி கேட்கணுமே இல்லையா. கேட்க மாட்டேன். ஏன் அப்போ மட்டும் கேட்கறது இல்லை. அவனும் கேரண்டி சொல்றதில்ல, நீ இது வாங்கிட்டே அவ்வளவுதான், இன்னைக்கு 100 வருஷத்துக்கு நீ வரவே தேவையில்லை, அப்படி சொல்றான்னு அப்படியும் இல்லை. தீர்ந்து போனா வந்துரும்பா. எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. தீர்ந்து அப்ப நமக்கான மருத்துவத்தை நாம் எப்படி செய்வது, அதுதான் இயற்கை. அப்ப பல கோடி வருடங்களுக்கு முன்பாக முதலில் ஒரே செல் தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது. தொடு உணர்ச்சி மற்றும் என்ற ஓரறிவு மட்டும் அதுக்கு இருந்தது. பிற்பாடு ஈரறிவு, மூன்றறிவு என்ற 50க்கான 5 அறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு செல் தாவர நிலையில் இருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள், குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தது. இப்படித்தானே வந்துச்சு. சரி, இப்படித்தான் மேம்பாடு அடைஞ்சு மேலே போயிட்டு இருக்குது. இப்ப இடையில ஏதாவது சிக்கல் வருது அப்படின்னா, இடையில என்ன சிக்கல் வரும், உடல் சம்பந்தமான சிக்கல் வரும். இப்ப ஏதோ ஒரு வேலை வரும், இப்ப ஒரு வேலை வரும். இப்ப நம்ம இது ஒன்ன வந்து ஒரு மருத்துவம் செய்யறப்ப அல்லது ஒரு பயிற்சி செய்யறப்ப இன்னொரு வேலை வந்துடும், குடும்ப சம்பந்தமான வேலை வரும். அப்புறம் வெளியிருந்து எதாவது பிரச்சனை, அப்ப என்ன பண்ணோம்னா விட்டு செய்யலாமா, விட்டுட்டு செய்யலாம். இந்த பயிற்சின்னு வருது இல்லையா, எல்லாமே தொடர் பயிற்சி தான். எப்பவுமே எந்த ஒரு வேலையுமே தொடர் பயிற்சியும் தொடர் முயற்சியும் இருந்தா தான் அது இலக்குல போய் சேரும். அரைங்குறைவே செஞ்சப்ப எதுவும் போய் சேராது. அப்ப இந்த இந்த மருத்துவ கலை என்பது, செலவில்லாத பயிற்சி என்பது தொடர்ந்த முயற்சியும் தொடர்ந்த சிந்தனை இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் விடுதலை அடைய முடியும். தொடர்ந்து சுவாசம் பண்ற மாதிரி தான் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். சுவாசம் எப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது, அது அடிப்படையே வந்து சுவாசம் தான். அப்ப சுவாசத்தையே கவனி அப்படின்னாவே தொடர்ந்து முயற்சி பண்ணுறது, ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கணும் நமக்கு. குறிக்கோள் இல்லாத மருத்துவம், குறிக்கோள் இல்லாத பயணம், இதை எதுக்கும் பயன்படாது. அப்ப குறிக்கோள் என்பது முறையாக இயற்கையை நாம் அந்த இயற்கைக்கு எப்படி ஒப்படைப்பது, ஒப்பு கொடுத்தல் சொல்லுவாங்க. சாட்சியாக இருத்தல், யாருக்கு சாட்சி, இயற்கைக்கு சாட்சியாக இருத்தல், இயற்கைக்கு உகந்தபடி வாழுதல். கடைசியில இயற்கையை தானே கொடுக்க போறீங்க. மற்ற இடையில இருக்கிறது எல்லாமே ஒரு நாடகம் தான். அது எல்லாரும் சொல்லியாச்சு, இதுல புதுசா சொல்ற ஒண்ணும் இல்லை. குழந்தையிலிருந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் 100 ஆண்டு வாழ்றீங்கன்னா இடையில அத்தனையே நாடகம் தான். போறது வர்றது அது இது எல்லாமே தெண்டதான், எல்லாம் தெண்டத்து. கடைசியில வந்து எல்லாம் தெண்டம் தான். உருப்படியா என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தா, உருப்படியா உடம்பையாவது காப்பாற்ற தெரிஞ்சிருக்கணும், உருப்படியா இயற்கையோடு ஒப்படைக்கணும், இயற்கையோடு ஒப்படைச்சிட்டு போகணும். அதான் விஷயமே. அதுக்காகத்தான் நாம் இந்த முயற்சி பண்றோம். அதுல வந்து நம்ம ஒரு எளிமையானது ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்பது இயற்கை ஆற்றலை வாடுகின்றது ஆரோக்கியம். அதனால இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா, இனப்பெருக்கத்தை மட்டும் பெற்றுட்டு ஆற்றலை வந்து என்ன பண்ணுதுன்னா இயற்கை ஆற்றலை வச்சிருச்சு. விலங்குகளுக்கு தான் உணவு தேவை, மனிதனுக்கு உணவு தேவையில்லை, அது ஆற்றலா மாறிடுது. ஆற்றல் என்பது வேறு, உணவு என்பது வேறு. அப்ப விலங்குகளுக்கு தான் அடிச்சுட்டு சாகணும், நாம் அடிச்சுட்டு சாகணும் அவசியம் இல்லை. ஏன்னா விலங்குகள் முன்னேறாது, அறிவில்லாதது, அதனுடைய உடல் அமைப்பு அப்படி கிடையாது. ஆனால் நாம் அப்படி இல்லை. இது பரிணாமத்தில் மனிதனுக்கு மட்டும்தான் இயற்கை சக்தியில் வாழுகின்ற தன்மை இருக்குது. அதனாலதான் குழந்தைங்கிறது ஒரு 15 வயசு வரைக்கும் குழந்தை பருவம்.
விடலை பருவம், விலங்கு பருவம், அதெல்லாம் சொல்லுவாங்க. அறிவு முதிர்ச்சி இல்லாத பருவம், மனம் முதிர்ச்சி இல்லாத பருவம். அதுக்கப்புறம் தான் அந்த தனித்தன்மை ஆகிறான். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்பதான் நம்ம என்ன வாழ முடியும்? இயற்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். நான் திருப்பி இயற்கைப்படி வாழ முடியும். திருப்பி இயற்கைக்கு நம்ம கொடுத்துட்டு போயிடணும். அதான் என்ன பண்ணாலும் கடைசியில் இயற்கை தான் எடுத்துக்குது. இயற்கையை தான் இயற்கை சட்டப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இயற்கை சட்டத்தை புரிந்தால்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அப்ப இயற்கையை தான் முடிவெடுக்கிறது. ஆனால் நீங்க என்ன பண்ற? இயற்கையை புரிந்து கொள்ளாம இஷ்டப்படி இருப்ப. அப்ப போட்டு எரிஞ்சிட்டு போயிருது. கடைசியில நோய் தான். அதுக்கு ஒரே வழி நோய் தான். அது பாரு கடைசியில என்ன பண்ணுதுன்னா, இவனை நோயில போட்டு கொண்டு போட்டு தண்டனை அதை தான் கொடுக்குது. மற்ற இதெல்லாம் நீ போன்ற முயற்சி இல்லாம பண்ணிக்கிறது. கடைசியில நோயில மட்டும் வலுவா இருக்குதே. நோயில மட்டும் கடைசியில நோய்ங்கிற ஒரு சாட்டை கையில நோய்ங்கிற சாட்டை கையில வச்சுக்குது. எந்த சாட்டை? மற்றதெல்லாம் விட்டுருது. கடைசியில நோய்ங்கிற சாட்டை கையில எடுத்துக்குது. அதுல சிக்கிடுறான். அதுல சிக்கிக்கிறான் பாருங்களேன். மத்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் கண்டுக்கிறது இல்லை. கடைசியில நோயில வந்து பிடிச்சிக்குது. அவனை நம்மகிட்ட வந்துதானே கரெக்டா. இயற்கை ரொம்ப தெளிவா இருக்கு. இயற்கை தெளிவா இருக்கு. எதுல வந்து பிடிச்சி கரெக்டா குறவுல வச்சு பிடிச்சிக்குது. மாவனை இங்க தாண்டா வந்தாங்க. கரெக்டா நோய் வந்தப்பறம் கையில் கத்துறான். அப்பதான் தெரியும், ஐயோ உடம்புனா என்ன, ஐயோ மனம்னா என்ன. அப்பதான் எல்லாத்தையும் வேண்டது. வள்ளுவர் சொல்லுவாரு, வேண்டுதல் வேண்டாமை இலாண்டடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இளம்பாரு. எப்பொழுதுமே துன்பம் இல்லைங்கிறாரு. அது என்ன வேண்டுதல் வேண்டாமை? அழகா எழுதாரு. வேண்டுதல் வேண்டாமை இலாண்டடி சேர்ந்தாருக்கு. வேண்டுதல் வேண்டாமை ரெண்டு மற்ற நிலைங்கிறாரு, நியூட்ரலுங்கிறாரு. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்பை இல. யாண்டுனா எப்பொழுதும் துன்பம் இல்லை. அது என்னது? வேண்டுதல் வேண்டாமை. யாண்டும் இடும்பை இல. இடும்பையிலே துன்பம், எப்பொழுதும் துன்பம் இல்லைங்கிறார். அது என்ன துன்பம்? அப்ப உடலுக்கு ஏற்படுகின்ற துன்பமா அல்லது மனதுக்கு ஏற்படுகிற துன்பமா? ரெண்டுக்கும் ஏற்படுற துன்பம் தான். எப்பவுமே துன்பம் இல்லாம இருக்கணுங்கிறாரு. அப்ப யார் அந்த வேண்டுதல் வேண்டாமை? அந்த யார் இலானடி சேர்ந்தார்? அந்த ஆள் யாரு? எந்த ஆள் வேண்டுதல் வேண்டாமை நிலையில் இருக்கிறான்? அவனை போய் சேருங்கிறாரு. அப்பதான் அது தனி மனிதன் தான் குறிக்குது. உனக்குள்ளேயே வேண்டுதல் வேண்டாமை இருக்க வேண்டும். உனக்குள்ளே அந்த மனம் இருக்குது, உனக்குள்ளே அந்த ஆள் இருக்கிறாருன்னு அர்த்தம். நீ என்ன பண்ற? வெளியே போய் தேட போற. அங்கதான் அவன் குருட்டு முண்டமா இருக்கிறான். உன்னை விட மோசமா இருக்கிறான். உன்னை விட ஆமா, அவனுக்கு ஒண்ணு தெரியாது. அவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி கேட்டு பாருங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இரும்பை இலன்னு சொல்றாங்களே. எனக்கு எந்த துன்பம்னு என்ன? எல்லா வகை துன்பம் தான். நீ என்ன நினைக்கிறாய் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும். அதானே நீ துன்பம் எது நினைக்கிறாயோ அதுல இருந்து விடுதலை எப்படி அடைவ? நீ விடுதலை அடையோ? யாராவது உங்களுக்கு விடுத்து கொடுப்பாங்க? உன் துன்பத்தை யாராவது நீக்கிடுவாங்களா? நீங்க ஏதோ நினைச்சுக்கிறீங்க. உங்களுக்கு எதுவா இருக்கட்டுமே, உடனே வெளியே போய் கேட்க போறீங்க. அவன் எப்படி உன் துன்பத்தை நீப்பான்? நீ சிக்கல்ல மாட்டிக்குது, அவன் எப்படி எடுப்பான்? நீ எப்படி சிக்கிட்ட? உன் அமைப்பு முறை என்ன? உன்னுடைய பழக்க வழக்கம் அவனுக்கு எப்படி தெரியும்? இதுதான் மருத்துவமே. உன்னுடைய கஷ்டம் வந்து இப்ப நீங்க ஒரு வேலைக்கே ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, என்ன கத்துக்கிறீங்கன்னா ஒன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறது அவன் வேலையா? இல்லவே இல்லை. அவன் ஏதோ ஒரு வழிகளி சொல்லுவான், அவனுக்கு தெரிஞ்சு உளறிட்டு போவான், அவ்வளவுதான். நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நம்ம பிரச்சனைக்கு யார் காரணம் யோசிக்கணும். அப்ப பிரச்சனைக்கு யாரு காரணம்? நீங்க தான் காரணம். தீதும் நன்றும் பிறதர வாரா. அது என்ன அர்த்தம்? தீதும் நன்றும். தீதுன்னா கெட்டதுன்னு வச்சுக்கலாம், நன்றுன்னா நல்லதுன்னு வச்சுக்கலாம். பிறர் தர வாரா. பிறர்னா யாரும் கொடுக்காமல். பிறர் தர வாரா. பிறர் தந்து வருவதில்லை. நன்மையும் தீமையும் யார் தந்து வர்றதில்லை, பிறர் தந்து வர்றதில்லை. நீங்களா முடிவு பண்ணிக்கிற. ஐயோ எனக்கு துன்பம் வந்துருச்சு. எங்க துன்பம் வந்துச்சு? வெங்காயம் வந்துச்சு. உன்னுடைய கட்டமைப்பு அப்படி, உன்னுடைய பழக்க வழக்கம் அப்படி, உன் குடும்ப பழக்கம் அப்படி. அப்படின்னா நன்மைக்கும் தீமைக்கும் நீயே தான் காரணம். அதை எப்படி ஒழிப்பது? அப்ப சுத்தப்படுத்த வேண்டியதுதான். இதெல்லாம் காரணம். இது உணராம செய்வது போதை தான். இது உணராம செய்வது நீங்க யாரு வேணா. ஆமா, போதை தான். இப்ப பாருங்க, மனம் கட்டு போச்சுன்னு சாராயம் குடிக்க போயிடுறான்.
இவன் என்ன பண்றான்? சோகம் வந்துருச்சுன்னு உணவு திம்பான். புருஷன் செத்து போனா கூட உண்ணா நோன்பு இருக்கிறது இல்லையே. கொண்டாடி செத்தா கூட உண்ணா நோன்பு இருக்கிறது இல்லையே. அப்ப இங்கதான் நம்ம புரிஞ்சுக்க வேணும், அந்த போதைங்கிற பழக்கம் யாரு போனாலும் வந்தாலும் இந்த போதை பழக்கத்தை விடுறது இல்லை. அந்த போதை பழக்கத்திலிருந்து விடணும், அதுதான் விஷயமே. அதனால யோகிகள் உணவுங்கிற போதையை உணவுங்கிற போதை பழக்கத்தை விட்டு காட்டினாங்க. அந்த விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டில தான் தோன்றுனாங்க. வடநாட்டுல இருந்தாங்க. இந்த வடநாட்டுல எங்க ஊருங்க? சரி, நடராஜ், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அந்த இதுல பாருங்க. மிகப்பெரிய புலனின்பத்தை யோகிகள் அனுபவிக்க முடியும். புலனின்பத்தினால் இந்த 5 அறிவால் வருகின்ற புலனின்பத்தை நீங்கள் அனுபவிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அதையும் நீங்கள் மிகப்பெரிய புலன் இன்பத்தை அது கண்ணில் வருகின்ற இன்பம், வாயில் வருகின்ற இன்பம், இதெல்லாம் அனுபவிக்கலாம். அப்படி அனுபவிச்சுதான் அவங்க எழுதியிருக்காங்க. அதுல வர பிரச்சனையும் நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். உணர்ந்துதான் எழுதியிருக்காங்க எல்லாருமே. ஓ, அப்ப அதுல வரக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணுவீங்க? புலன் இன்பத்துல நல்லது இருக்கும். புலன் இன்பத்துல நல்லது கேட்கலாம், நல்லதை பார்க்கலாம், நல்லதை திங்கலாம், நல்லதை உணர்ந்து பார்க்கலாம். அதிலிருந்து வரக்கூடிய உண்மை என்ன? காமசூத்திரம் அப்படித்தான். திருவள்ளுவர் கூட அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் எழுதினாரு. காமம் என்பது எதற்கு எழுதினார்? காமம் என்பது இனப்பெருக்கம் செய்வதற்காக. அறிவாளிகள் தான் ஒழுங்கான முறையில் இனப்பெருக்கம் செய்வார் எழுதுறாரு. அறிவாளிகள் தான் இனப்பெருக்கத்துக்கு தகுதியானவர் எழுதுறாரு. அப்ப எழுதுறாரு, அந்த இடத்துல எழுதுறாரு. அதாவது காமம், அதாவது மலரை விட மென்மையானது காமம்ங்கிறாரு. சிலர் அதன் செய்வதின் தலைப்படுவர், சிலர் தான் அந்த உண்மையை தன்மை புரிந்து கொண்டு அந்த காமத்தில் ஈடுபடுவாருங்கிறாரு. காமம் கூட சேருதல் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அது எந்த காமம்னு சேருதல். ஒருத்தர் சேரலாம், 10 பேர் சேரலாம், 100 பேர் சேரலாம். எதற்காக சேரீங்கன்னு அர்த்தம். காமம்னா சேருதல் அர்த்தம். இங்க இனப்பெருக்கம் செய்வதற்காக சேருதல், அங்க வேற காரணத்துக்கு உதவிக்கு வர்றது, அது வெவ்வேறு காரணத்துக்கு சேர்றது. 4 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யறது, அது ஒரு காரணம். இங்கே இனப்பெருக்கத்திற்காக ஒன்று சேர்தல், அது காமம் தான். அங்க ஒரு வேலையை செய்வதற்கு ஒன்று சேர்ந்தாலும் காமம் தான். காமம்னா அந்த காமம் தான் கிராமமா மாறிடுது. கிராமம்னா 4 பேர் சேர்ந்து வாழ்ற இடம். ஆக இங்கதான் நான் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இனப்பெருக்கத்திற்கும் ஒரு 4 பேர் 2 பேர் தேவைப்படுகிறது. அந்த இனப்பெருக்கம் எப்படி இருக்க வேண்டும் என சிந்திக்குது. நாம் என்ன பண்றோம்? அதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. அது இந்த வழி. அப்ப இந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கூட நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கை சட்டத்தை புரியலைன்னா, உலகத்திலே தமிழர் நாகரிகம் தான் கணவனுக்கான ஒழுக்கம் என்ன, வாழ்க்கை துணைவிக்கான ஒழுக்கம் என்ன, மக்கட்பேருனா என்னன்னு 3 சொல்றது தமிழர் நாகரிகம். அதனால தமிழர் நாகரிகத்தை கண்ட எல்லாத்துக்கும் எரிச்சல் அடையுது. தமிழர் நாகரிகம் எல்லாத்துக்கும் எரிச்சல் அடையுது. ஒழுக்கத்தை சொல்றான்ல, என்னது ஒழுக்கத்தை சொல்லி தரான்ல, அதனால எல்லாத்துக்கும் எரியுது, திருன்னு எரியுது. பாருங்க, தீ பிடிச்சிட்டு எரியுது. இப்ப பண்பை பத்தி பேசுறான், மனிதநேயத்தை பத்தி பேசுறான். அதெல்லாம் என்கிட்ட பேசாத அப்படிங்கிறான். மனிதனா பார்க்கணும்னு சொல்லுது தமிழ். மனிதனை பிரிவால பார்க்காத, மனிதனா பாருங்குது. யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிறான். அதான் உங்களோட யாதும் ஊரே யாவரும் கேள்விங்கிறான். எல்லாரும் ஒருதாய மக்கள்ங்கிறான், எல்லாரும் ஒண்ணுதாங்கிறான். ஆஹா, அதெல்லாம் முடியாதுங்கிறான். அது எவ்வளவு பெரிய நாகரிகம். யாதும் ஊரே சொன்ன இந்தியாவில ஒத்துக்கிறது இல்லை, வெளிநாட்டுல போனா ஒத்துக்கிறான். அப்படிங்களா? அப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற அந்த மாதிரி நாங்க எங்க வார்த்தையே கிடையாதுங்கிற. எங்க நாட்டுல இருக்கு, 3000 ஆண்டுக்குள்ள சொல்லியிருக்கானே யாது முறை. இங்க சொன்னா அதுதான் இங்க இருக்கிற சூழ்ச்சிகள். அதாவது நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பையும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்ச்சிகள். அதனால என்ன நடக்குது?
அதனால நமக்கு என்ன நன்மைன்னு பார்க்கணும். நீங்க சொல்றதுனால என்ன நன்மை சொல்ல விடணும். என்ன சொல்ல வர்றாங்க, என்ன நன்மைன்னு பார்க்கணும். நமக்கு விடுதலை தர்றாங்களா, நம்ம அடிமைப்படுத்துறாங்களா, நம்ம மேன்மைப்படுத்துறாங்களா, நம்ம எப்படி ஆரோக்கியத்துக்கு வருகிறோம், சமூகத்துக்கு என்ன நன்மை, இப்படிலாம் பார்க்கணும். ஒருத்தர் வந்து சொல்றாங்கன்னா அதை கேட்கணும். கேட்டு அதுக்கு நன்மை இருக்கா தீமை இருக்கு, நன்மை இருந்த இடத்துக்கு தீமை இருந்து தப்புன்னு போக வேண்டியதானே. உடனே தப்பு அதுக்கு தான் இந்த ஊடகம் தப்பா பயன்படுத்துறது. இந்த ஊடகம் என்பது சரியா தான் இருக்கும், நீ வந்து தவறா பயன்படுத்திக்கிறது. இப்படிதான் அது போயிட்டு இருக்குது. நோயற்ற வாழ்வு வாழணும்னா நாம வந்து சில அடிப்படை ஒழுக்கத்தை பின்பற்றியாக வேண்டும். ஐயா நேற்று இந்த நம்ம 56வது பக்கத்துல எழுதியிருக்காரு ஐயா, மனிதன் வந்து பூமியில மட்டும் இல்லை சூரிய மண்டலத்தெல்லாம் வாழ்றான்னு எழுதியிருக்காரு. 56வது பக்கமா? அந்த இதுல எழுதியிருக்காரு. எத்தனாவது பாடம் அது? சூரிய மண்டலத்திலயும் இருக்கிறான், ஒளியா இருக்கிறானா என்னன்னு தெரியல. 56 புஸ்தகம். ஆ 56 பக்கம். 56 பக்கம். 56 பக்கத்துல அதாவது விண்வெளி நோக்கிய ஒரு பயணம், விண்வெளி நோக்கிய ஒரு பயணம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அறிவியலை பற்றி பேசுகின்ற ஒரு வெளிநாட்டவர் அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதன் இந்த பூமியில் மட்டும் வாழவில்லை, 9 கிரகங்களும் 34 துணைக்கோள்களும் 1/2 மில்லியனுக்கு மேற்பட்ட மிதக்கும் பாறைகள் கொண்ட அஸ்டிராய்டு பெல்ட், அஸ்டிராய்டு பாறைன்னு சொல்லுவாங்க என்ற சொல்லப்படும் விண்வெளி பாறை கூட்டங்களுடன் உள்ள விண்வெளி வட்டமும் கூடிய சூரிய மண்டலத்தில் வாழ்கிறான். அதாவது சூரிய மண்டலம் என்ன தெரியுமா அர்த்தம்? சூரியனை சுற்றி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நாம உண்மையில் சூரிய மண்டலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? பூமிங்கிற சூரிய மண்டலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். பூமி வந்து சூரியனை சுற்றி வருதா இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப நம்ம சூரிய மண்டலத்துல வாழ்றோம்னு அர்த்தம். அதுக்காக சூரியன்ல இருக்கிறதே சூரிய மண்டலம் தான். ஆமா, அப்ப இருக்கிறதே சூரிய மண்டலத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். அதான் தனியா சூரிய மண்டலத்துல போய் வாழ்றாங்க. அப்படியே இல்ல, அதாவது நீங்க சேலத்துல இருக்கிறீங்கன்னா சேலத்தினுடைய பகுதியில இருக்கிறீங்க, அவ்வளவுதான். சேலம்னு எதை சொல்லுவீங்க? சேல பகுதி, அவ்வளவுதான். எந்த ஊரியானா சேலம்னு தான் சொல்லணும், இல்லை நம்ம ஊர் சொன்னா யாருக்கும் தெரியாது. அத மாதிரிதான் நாம் சூரிய மண்டலத்துல வாழ்றோம். அது மட்டும் இல்ல, சூரிய மண்டலத்துல வாழ்றோம். இங்க வசதியா இருக்குங்காட்டிக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். பூமி வந்து சூரியன் தான் நமக்கு அடிப்படை, அது மையம். அது நமக்கு அதுக்கு நமக்கு 15 கோடி கிலோமீட்டர். இப்ப என்ன அது 15 கோடி கிலோமீட்டர். 15 நமக்கு அதே தெரியல. சூரியன் வந்து 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. ஆனா தமிழ் நாகரிகத்தில் எழுதி வச்சிருக்க சூரியன் தான் மையம் எழுதி வச்சிருக்கிறான். மேலை நாட்டுல தெரியவே தெரியாது. அவர் 500 வருஷத்துக்கு முன்னாடி மேலை நாட்டுக்காரனுக்கு சூரியன் மையனே தெரியாது, அந்த பூமி தான் மையம் நினைச்சிட்டு இருந்தானுங்க. புராணத்துல அப்படிதான் எழுதி வச்சிருக்கானுங்க, பூமி தான் மையம் எழுதி வச்சிருக்காங்க. முண்டமே சூரியன் தான் மையம் தமிழ் நாகரிகம் சொல்லுது. நம்ம கட்டடக்கலையில பாத்தீங்கன்னா கட்டட சிற்பக்கலை பத்தி சூரியனை தான் மையமா வச்சிருப்பாங்க. கோயில் கட்ட ஆரம்பிச்சதே ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம். அப்பவே சூரியன் தான் மையன்னு எழுதியிருக்காங்க. சூரியன் பத்தி நடுவில் இருக்கு, மற்ற மனித அதையும் கூட மனித வடிவுல போட்டிருக்கிறான். சூரியன் நடுவில் இருக்கிற மாதிரியும் சுத்தி இருக்க கோள்கிற மாதிரி போட்டிருப்பான். இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்ப தமிழர்கள் நாகரிகம் வந்து சூரியன் தான் மையம்னு கோயில் இருக்கு, கோயிலே இருக்கு. பேரு சூரிய பகவான் சொல்லுவான். என்னது? சூரிய பகவான். நெருப்பு சுட்டே இருக்கு சூரிய பகவான். இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிட்டு போயிட்டு என்ன பகவான் போய் பார்த்தாலும் கொண்டு எரிஞ்சிடாது. 1 மணி நேரம் மொட்டையில் நிக்க சொல்லுங்க பாக்கலாம். 1 மணி நேரம் வெறுங்காலோட நிக்க சொன்னா தெரியும்.
பாறை மேல நில்ல, 1 மணி நேரம் நில்ல பாறை மேல. உங்க சூரிய பகவான் என்ன பண்றான்னு பார்க்கலாம். உங்க சூரிய பகவான் ஒரு வினாடி நேரம் பாறையில் நிக்கும்படி பண்ண பண்ணால ஊனு கத்தி கதறி செத்து போன பிணம் தான் கிடக்காங்க. எல்லாமே சூரியனை கண்டு அஞ்சுங்க. எல்லா விலங்குகளும் சூரியனை கண்டு பயப்படும். எல்லா விலங்குகளுமே, எந்த விலங்கும் வந்து சூரியன் பகல் வெளிச்சத்துல எந்த விலங்கும் சூரியன் இருக்காது. எல்லாம் மரத்துக்குள்ளவே படுத்துக்கும் அல்லது பூமி கழுவே படுத்துக்கும். பூந்துரும். ஆஹ் இந்த ஆட்டம் போடுறதுல காலையில 10-11 வரைக்கும், சாயங்காலம் அதுக்கப்புறம் வெளியே வர்றது 4 மணிக்கு மேலதான் வெளியே வரும். ம். எல்லாம் விவரமா இருக்குது எல்லாம். வரமாட்டா இருக்குது. உம் நம்மளே என்ன பண்ற, மொட்டை வேலைக்கு வந்து ஆட்டம் போடுறது. நம்ம தான் மொட்டை வேலை போய் ஆடான்னு ஆடுறது. அப்புறம் சூடு அடிக்குது, சாராயத்தை குடி, அதை குடி, ஜூஸை குடி, சாரை குடின்னு. அதுல எந்த ஜூஸ் கடைக்கு போயிட்டு இருக்குது அது? எல்லாம் யோசிச்சு ஐஸை பார்த்தா அது போடு ஐஸை போடுன்னா அவன் இல்ல ஐஸை எந்த போட்டு குடிக்கிறான். ம். அது போலி, அதெல்லாம் போலி தான். சரி, நம்ம ஒழுக்கமா வாழ கத்துக்கலாம். சரி, அதனால சூரிய மண்டலத்தில் நம்ம வாழ்கிறோம், அதான் விஷயமே. சூரிய மண்டலம்னா நம்ம அது வந்து அதுதான் கடை. அதை சுற்றி தான் நம்ம வாழ்றோம். அதை சுற்றி நமக்கு செவ்வாய் இருக்கு, அப்புறம் 8 கோள்கள் இருக்கு, இது போக பல பாடைகள் இருக்கு. இந்த நடுவில் நம்ம வாழ்றோம். அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்படின்னா நாம வந்து அங்கேயுமே வாழ முடியும்னு அர்த்தம். அப்படியே நமக்கான கோள்கள் நிறைய இருக்கு. நம்ம பூமி மட்டும் நம்பிட்டு இருக்க தேவையில்லை. நீங்க செவ்வாய்க்கும் போகலாம், மற்ற கோள்களுக்கும் போகலாம், வெட்ட வெளியிலும் வாழலாம். ஆராய்ச்சி மையம் எல்லாம் வெட்ட வெளியிலன்னு கட்டி இருக்கிறாங்க. ஆராய்ச்சி மையம் எல்லாம் வெட்ட வெளியிலன்னு கட்டி இருக்கிறாங்க. 400 கிலோமீட்டருக்கு மேல போனா வெட்டவெளி. அங்க காத்து, அங்க பஞ்சபூதமே அங்க கிடையாது. எந்த தத்துவம் கிடையாது, பஞ்சபூதமே கிடையாது. விண்வெளியை தவிர எதுவும் கிடையாது. நீர் இல்ல, நெருப்பு இல்ல, காற்று இல்ல, நிலம் இல்ல, 4மே இல்ல அங்க. நீரும் இல்லை, நிலமும் இல்லை, நெருப்பும் இல்லை, காற்றும் இல்லை. அப்ப என்ன ஆகி போச்சு, அங்க பஞ்சபூத கொள்கை அடிபட்டு போகுது. பஞ்சபூத கொள்கை அடிபட்டு போகுது. அங்க ஒண்ணே ஒண்ணு ஆகாயம் மட்டும்தான் இருக்கு. அதுல வாழ்றதுக்கு நம்ம பழகிக்கணும். அதுல வாழ்றதுக்கு பழகிக்கணும். அதுக்கான உடம்பு நமக்கு கிட்ட இருக்கு. அதுக்கான கண்டுபிடிப்பு வேணும், அதுக்கான மின்சாரம் அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் வரும், இன்னும் 50 வருஷத்துல எல்லாம் வந்துடும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு அந்த விஞ்ஞானி? சொல்றாரு இந்த மாதிரி எதிர்காலத்துல மனிதன் விண்வெளியில் போய் வாழ போறான். அவன் ஏற்கனவே விண்வெளியில தான் இருக்கிறான். இங்க இடப்பிரச்சனை வர்றப்போ வேறு எப்படி ஒரு விலங்குகள் பறவைகள் வந்து இனப்பெருக்கம் பண்றதுக்கு வேறு கண்டத்துக்கு போகுதே இல்லையா? ஆமாங்க ஐயா. அதே மாதிரி மனிதனும் வேறு கோள்களுக்கு போறான். ரெண்டும் ஒண்ணுதான். விலங்குகளே வந்து இனப்பெருக்கம் செய்வதற்கு வேற கண்டம் போகுது. ஒரு பறவை வந்து அடுத்த கண்டத்துக்கு போகுதுங்க, அங்க போய் இனப்பெருக்கம் பண்ண போகுது. மீன்ல இருந்து பறவை இங்க வருது, இங்க இனப்பெருக்கம் பண்ண வருது. இந்தியாவில இருந்து அமெரிக்கா இங்க வருது, இங்க வந்து இனப்பெருக்கம் பண்ணுது. அதுக்கு தெரியுது இனப்பெருக்கம் பண்றதுக்கு வேற இடத்துக்கு போகணும், அதுக்கு தெரியுது. நம்ம முண்டங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப பறவைகளுக்கு இருக்கிற அறிவு மனிதனுக்கு வேண்டாமான்னு கேக்குறேன். இவனுக்கு எல்லா அறிவும் கொடுத்துருக்குது, பயன்படுத்துறதுக்கு அவனுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு அதுக்கு அடிப்படை இது. இப்ப நான் முழுக்க நம்ம நேரா பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா, இவன் தின்ன ஒளிஞ்சு விடுறாயா, திங்கிறதுலயே இருக்கிறான். அப்ப எதை போய் தெரிஞ்சுக்க போறான்? திங்கறதுலயே இருக்கிறனால எதையும் மயக்கத்திலேயே இருக்கிறான்ல. போதை களையணும்ல, திங்கிற போதை களைஞ்சாத்தானே அவன் தெளிஞ்சு வேற இடத்துக்கு போக முடியும். விண்வெளிக்கு போறது எங்க போனாலும் இங்கதான் தின்னே கழியறான். இதுலயே காலமே முடிஞ்சிடுது. அதே செல்லுல பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் சமைக்கலான்னு ஒரு 1000 வருது. இப்படி முட்டையை போடு, அப்படி இதை போடு, எல்லாம் சாப்பிட்றதுக்கு. நெய்யில வறுக்கிறது எப்படி, இதுல வறுக்கிறது எப்படி, நீதான் தெரிஞ்சுக்கிறான ஒழிஞ்சு எதுவுமே தெரிஞ்சுக்காதவே செத்துறான். விண்வெளியாவது இதாவது சூரிய மண்டலமாவது அவனுக்கு ஒரு மண்டலமும் தெரியாது. இவன் சோத்து மண்டலம் தான். சோத்து மண்டலத்தை சுற்றி சுற்றி வரான ஒழிஞ்சு இவனுக்கு விண்வெளி மண்டலமும் தெரியாது, சூரிய மண்டலமும் தெரிய போறதுல. அதுதான் ஐயா சொல்லி கிடைக்கிறீங்க. வெங்கடேசன் ஐயா எழுதிட்டு போயிட்டாரு. நீ இந்த சோத்து மண்டலத்துல சுத்துறதுக்கு வரல, சூரிய மண்டலத்துல சுத்தி வாழ்றவன் இவ்வளவு பெரிய ஆளுங்கிறாரு. ஐயா நீ வேற, நான் எதை
கை காலை வெட்டிக்கிட்டு கிடக்குறேன் சக்கரை வியாதியில, நீ வேற வந்து தொந்தரவு பண்ற அப்படின்னு இவன் சொல்றான். நம்மள கை காலை வெட்டிக்கிட்டு கிடக்குறேன் சக்கரை வியாதின்னு. நாம போய் விண்வெளியை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவோமா? கொஞ்சம் இந்த சோத்து மயக்கத்துல இருந்து வெளியே வந்தாவே எல்லாம் தெரிஞ்சுக்குவான். நீங்க சொல்றது அர்த்தம். வெளியே வரணும். சோத்து மயக்கத்திலிருந்து வெளியே வராம சாப்பாட்டு மயக்கத்துல, அதாவது மயக்கம். சாராயம் குடிச்சவன் மறுநாள் எழுந்து போய் வேலைக்கு போடுறான். இவன் எங்க போறான்? எப்பயுமே அதே மயக்கம் தான். எப்ப அதே மயக்கம். காலையில பாத்தீங்கன்னா டீ கடையில போட்டீங்கன்னா என்ன வடை போண்டா காலையிலயே 6 மணிக்கு. நான் வாக்கிங் போறேன்யா, 2 வடை சீக்கிரம் கூட. இவர் வாக்கிங் போறதுக்கு வடை போட்டுக்கிட்டு தான் போகணும். காலையிலே ரெடி ஆயிடுது. 4-5 மணிக்கு வடை போண்டா எல்லாம். அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளாமே அங்கேயே தான் உட்காந்துக்குவோம், எங்கேயும் போக மாட்டோம். இந்த அளவுக்கு எல்லாம் பழகி போச்சு. 5 மணிக்கு 5 மணிக்கு 6 மணி எல்லாம் வந்தாச்சு. அதெல்லாம் வந்து 5 மணிக்கு 6 மணிக்கு. அதுக்குன்னு கடை திறந்து வச்சிடறாங்க. அதான் அந்த கடை என்பது கடையா போறதுக்குதான். கடை என்பது கடையாக போவது, கடையில போறது. 5 to 6, 6:30 வரலாம் வடை 5 ரூபா கம்மி. இந்த 2 ரூபா கம்மி. வாக்கிங் போறவங்களுக்காக 2 ரூபா கம்மி. அதே 2 ரூபா கம்மி வாயான்னு ஓடுறான். 2 ரூபான்னா 2 லட்சம்னு நினைச்சுக்கிறான். அங்க போய் 2 ரூபா கம்மியா கொடுக்குறான்னு 2 வடை சேர்த்து தின்னுறான். 6:30 ஆகி போச்சுன்னா வடையை ஏற்றிடுவான்ல. 7 மணி ஆனா வடை ரேட்டு ஏறிடும். அதுக்குள்ள தின்னுக்கணும். இப்படி எல்லாம் நம்மளாகவும் மயக்க வச்சிருக்குது இந்த உணவு. சரிங்க ஐயா, நான் முடிச்சுக்கலாம். அப்ப நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் அடிப்படையில் ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப நான் அப்படி வாழுகின்ற பொழுது உடம்பு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எளிமையான கலையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்ப என்ன எளிய வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா நான் எல்லாரும் ஏழைன்னு சொல்றீங்க. அப்ப ஏழைன்னு சொல்லும் பொழுது அப்ப எளிய கலை உனக்கு வேணுமே இல்லையா? எல்லாரும் ஏழைன்னு சொல்றீங்க, யாரை கேட்டாலும் ஏழைங்கிறீங்க. அப்ப எளிய கலையை கத்துக்க வேண்டியதுதானே? யாரை கேட்டாலும் ஏழைங்கிறீங்க. செலவு மட்டும் பணக்காரத்தனமும் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மனசுல ஏழை நினைக்கிறீங்க, செலவு மட்டும் பணக்காரத்தனமே செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்னடா முட்டாள்தனமா இருக்கு. செய்யாம அந்த எளிமை நிலைக்கு போகவும் தான் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டாரு. இல்லைன்னா அவருக்கும் வழி கிடைச்சிருக்காது. ஆமா, எளிமையா இருந்தா கடைசியா போயிட்டாரு. ஆமா, எளிமை அதுக்கு போயிட்டாரு கடைசியா அவரு. அப்ப நம்ம எளிமையை புரிஞ்சுக்கணும், இயற்கையை வாழணும். மறுபடியும் பேசலாம். சரிங்களா? நன்றி. நன்றி.